பசங்களா, இன்னைக்கு ஜக்கம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? குழந்தம்மா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருந்தா. நிறைய டைம் ஜக்கம்மா குழந்தம்மாட்ட சொன்னான், நீ இனிமே ஃபோன் பார்க்கவே கூடாது, பார்த்தனா நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனா குழந்தம்மா அதை எதுவுமே காதுல வாங்கல. உடனே உங்க அம்மாவும் சொன்னாங்க, நீ இதே மாதிரி ஃபோன் பார்த்துட்டு இருந்தனா உன் கண்ணுல பூச்சி வந்துரும், அப்புறம் ஜக்கம்மா தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா குழந்தம்மா அதை காதுல வாங்குறதா இல்லவே இல்லை. அவ பாட்டுன்னு ஃபோன் பார்த்துட்டே தான் இருந்தா. திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம். திரும்பவும் அதே 2 கண்ணு வந்துருச்சு. ஆனா இந்த டைம் ஜக்கம்மா ரொம்ப கோவமா வந்தா. அதனால ஜக்கம்மா மேஜிக் ஸ்டிக்கை வச்சு குழந்தம்மாவோட 2 கண்ணுலையும் பூச்சி வர மாதிரி பண்ணிட்டான். குழந்தம்மா ரொம்ப பயந்து அழுதுட்டா. இனிமே நான் ஃபோன் பார்க்கவே மாட்டேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேன், இந்த டைம் மட்டும் என்னை விட்டுரு, நான் அம்மாட்ட போய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஜக்கம்மா கேட்கவே இல்லை. அவ ஒரு யாருமே இல்லாத ஒரு குகைக்குள்ள கூப்பிட்டு போயிட்டா. அந்த குகை தான் ஜக்கம்மாவோட வீடு. அந்த இடத்துல ஒரே ஒரு மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே குழந்தம்மாக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஜக்கம்மா சொல்றா, இங்க பாரு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா நீ இனிமே ஃபோன் பார்க்கவே கூடாது, நீ எப்பயுமே புக்கு வச்சு டிராயிங் தான் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த குட்டி பாப்பா, இல்ல நான் இனிமே ஃபோன் தொடவே மாட்டேன், ஃபோன் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா. பயத்துல அந்த குட்டி பாப்பா ஜக்கம்மாவே போய் அணைச்சிக்கிட்டா. ஜக்கம்மாவுக்கே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. சரி நீ பயப்படாத, நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், நீ ஃபோன் பார்க்காம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தம்மாவுக்கு சின்ன சின்ன டிராயிங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா. குழந்தம்மாவும் ஜக்கம்மாவும் அழகா டிராயிங் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தம்மா, நான் தான் டிராயிங் பண்றேன்ல, ஃபோன் பார்க்கல, என்ன அம்மாட்ட விடுறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டா. உடனே ஜக்கம்மாவும் உங்க அம்மாட்ட போய் விட்டுட்டா. அப்புறம் உங்க அம்மா தங்கவும், இனிமே நீங்க ஃபோன் பார்க்கவே கூடாதுடி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜக்கம்மா குழந்தம்மாக்கு, இந்த மாதிரி டிராயிங் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் காட்டுறாங்க. குழந்தம்மாவும் அதே மாதிரி சூப்பரா டிராயிங் பண்ணிட்டாங்க. பசங்களா, உங்களுக்கும் இதே தான். நீங்க ஃபோன் பார்க்கவே கூடாது. உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அம்மா கூட விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க, டிராயிங் பண்ணுங்க, ஸ்டோரி சொல்லுங்க. இது மட்டும்தான் பண்ணணும். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜக்கம்மா தூக்கிட்டு போயிடுவா, அப்புறம் கண்ணுலையும் பூச்சி வந்துடும். அதனால ஃபோன் பார்க்கவே கூடாது. நம்ம அடுத்த ஸ்டோரியில ஜக்கம்மாவும் குழந்தம்மாவும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பாய் பாய்.